Hello friends, welcome to my channel. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் கம்பெனி இருக்குது. நம்ம திருவண்ணாமலையில் லாஸ்ட்டு 5 இயர்ஸாக ரன் ஆகிட்டுருக்கு. நீங்களும் வீட்டில் இருந்தபடியே ஒர்க் பண்ணணுன்ற ஐடியா இருந்தால் நீங்களும் டிஸ்கிரிப்ஷன் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைனில் ஒர்க் பண்ண தெரிஞ்சால் போதும். யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் கண்டென்ட் பப்ளிஷிங் அண்ட் போஸ்டிங் அந்த ஒர்க் தெரிஞ்சிருக்கணும். பர் டேக்கு 300லேருந்து எவ்வளோ வேணாலும் ஏர்ன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஒர்க் பண்ணுற ஐடியா இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துகிட்டு நல்லா வாட்டர், சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் வேணுமா லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி நல்லா நம்ம கையில் பிடிச்சா ஒட்டக்கூடாது, அந்தளவுக்கு பழத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இது ஒரு 1/2 hour வரைக்கும் அடி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. செஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாவு தட்டு பார்த்தா தெரியும். அதுக்கு சின்ன சின்ன பாலாக எடுத்து அதை நல்லா நம்ம எந்த சைஸுக்கு இது பண்ண போகிறோமோ அந்தளவுக்கு பால் சைஸுக்கு போட்டு வச்சுங்க. நல்லா எடுத்து எல்லாமாவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்குள்ளது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பூரி கட்டுறதுக்குள்ள பூரி சப்பாத்தி செய்வோம்ல, அந்த பூரி மேக்கரு அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே. இல்லை அந்த அவங்க ஒரு கட்டை வச்சு தேய்ப்பாங்களே, அது கூட இருந்தாலும் எந்த இதாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு மாவு எடுத்துகிட்டு அந்த ஒரு பால் சைஸ்க்கு எடுத்துகிட்டு தேய்ச்சிட்டு அப்புறம் தோசைக்கல் இருக்குல்ல, அந்த கல் அது இருந்தாலும் ஓகே. இல்லை தனியாக நீங்கள் செப்பரேட்டாக வச்சுருந்தாலும் ஓகே. அப்போ கல்லை ஹீட் பண்ணிவிட்டு அதில் மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து போட்டுட்டு பேன் ஹீட் ஆனதும் திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா ஃப்ரை பண்ணதும் அதை வரதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவைப்படும் போது நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு. சில்ட்ரன்ஸ் கூட நம்ம ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக அவங்களுக்கு கொடுக்கலாம். சடனாக பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யணும் அப்படின்னா ஈவினிங் டைம்லேயோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் டைம்லேயோ செஞ்சு பார்த்துட்டு திடீர்னு ஒரு கெஸ்ட் இருந்தால் கூட நம்ம நல்லா செஞ்சிடலாம். ஃபாஸ்ட்டாக செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.